ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க்கு சேனலில் ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேலக் டிசைன் வச்சு நம்ம வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நிறைய கேலக் டிசைன் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலகண்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 350 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். ஜரியில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். 2 லைன்ஸ் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் பண்ணணும்னா எப்போதுமே அவுட்லைன் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவுட்லைன் வந்து ஒரு 3, 4, 6 அந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குமோ 3 லைன்ஸ் அண்ட் 4 லைன்ஸ் 4 to 6 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் வந்து அடிப்படாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கொடுத்துட்டேன். ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜரியில் வந்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே சேம் கலர் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்குறேன். 2 லைன் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பிங்க் கலர் வந்து 2 லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா அதே ஜரியில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து பிங்க்கும் சைடில் 2 பக்கமும் வந்து கோல்டும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி மாற்றி கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் வந்து கோல்டும் சைடில் 2 பக்கமும் பிங்க்கும் அந்தமாரி கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பட்டையாக நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்குறோமோ அவ்வளோ நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பீட்ஸ்லாம் அடிப்படாது. திரும்பவும் சொல்கிறது அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லாக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக பாருங்கள். 4 லைன்ஸ் அந்தமாரி 6 லைன்ஸ் மொத்தமாக நான் வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய காயின் இருந்துச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 1 ருபீஸ் காயினு இல்லை 10 ருபீஸ் காயின் அந்தமாரி பெருசாக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து ஒரு சார்ட் எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வச்சு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எப்படி தேவையோ அதை வந்து நம்ம வந்து 2ஆக மடிச்சுக்கிட்டேன். அந்த ரவுண்டை வந்து நான் 2ஆக மடிச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து கேலக்ஸ் டிசைன் வந்து இந்த பக்கம் வேணுமா, ஃப்ரண்ட்டாக பேக்கா அப்படின்றது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஸோ இந்தமாரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரவுண்ட் வந்து நல்லா ரவுண்டாக வரணும். ஸோ அதனால் அந்த ரவுண்டை வந்து நான் அவுட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம போடும்போது நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேப் தேவையோ அந்தமாரி நம்ம வச்சு இது பண்ணலாம். ஸோ நான் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் வந்து அந்த ரவுண்டை வந்து வரைகிறேன். அவுட்லைனோட டச் பண்ணுற மாரி தான் வந்து அந்த அவுட்லைன் வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து இந்த கேலக் டிசைன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் இதை. ஸோ பென்சில் நான் வந்து ஒயிட் பென்சிலில் வந்து வரைஞ்சேன் பாருங்கள். ப்ளூ கலர் சாக் வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சால் அது வந்து கொஞ்சம் அந்த இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக தான் வரைஞ்சேன். ஏன்னா வந்து அந்த பெட்ரோல்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் லைட்டாக தான் அது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து சேம் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் என்ன கலரோ இப்போ நான் வந்து லைட்டு அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ்ன்றதை பிங்க் கலர் த்ரெட்டே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் பிளாக் கலர் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒயிட் பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த பிளாக்காக தான் தெரியுது. ஸோ அது கலர் சேம் கலர் வரல. ஸோ அதனால் நான் வந்து என்ன பார்த்தேன்னா நம்ம என்ன பீட்ஸ் கலர் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த த்ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோல்டெலாம் கொடுக்குறோன்னா நம்ம வந்து பிளாக் அதுமாரி காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து சேம் அந்த ப்ளவுஸோட என்ன கலரோ அந்தமாரி அதை எடுத்துக்கோங்க. இல்லை ஒயிட் கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த நம்ம இப்போ வரைஞ்ச அந்த கேலக்ஸில் அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சி அதுலேயே வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரேன். ஸோ நான் வந்து இப்போ 2 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப ஈஸியான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிசைன். ரொம்ப நீட்டாகவும் வந்து இருந்துச்சு. அது நம்ம வந்து த்ரெட் வந்து அதே கலரில் கொடுக்கும்போது அந்த ஒரு நல்ல பிரைட்னஸ் அண்ட் ஷைனிங் எல்லாமே கொடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து தோல்வி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5mm பீடு வந்து ஒயிட் வந்து 5mm பீடு வந்து எடுத்துக்கிட்டேன். அதை சுற்றியும் சுகர் பீடு, கோல்டு கலர் சுகர் பீடு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கட் பீடு ஒன்று, ஒரு 2mm வந்து ஒயிட் பீடு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அதை ரவுண்ட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, தோல்வி தான் என்ன, இப்போ வந்து நான் கிரியேட்டிவ் ஜோனுன்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். கலேஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எதுவுமே எனக்கு வந்து பெருசாக அது வந்து எதுவுமே ரீச் ஆகலை. அப்படி இருந்தும் நான் வந்து அதை விட்டுட்டு போகலை. ஸோ மறுபடியும் நான் வந்து எதாவது நம்ம பண்ணணும். ஸோ நம்மளும் ஏதாவது செய்யணும். ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்மளும் சாதிக்கணும்னு இல்லை, நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வகையில் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். பட் எனக்கு வந்து எதுவும் பெருசாக வந்து ரீச் ஆகணும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் விடாமுயற்சி மறுபடியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டுன்றால நான் இந்த சேனலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கடவுள் எனக்கு இதுவும் வச்சு எந்த வழியில் விடுறான்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஒயிட் பீட் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நான் அதே கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறதால ஸோ அந்த ஷைனிங் வந்து அப்படியே மாறாமல் நமக்கு வந்து என்ன கலரோ அப்படியே வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே 5mm பீடு, அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் கட் பீடு, அதே கோல்டு கலர் வந்து பீடு 2mm பீடு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கட் பீட்ஸு, ஒரு 2mm பீடு. ஸோ இதை சுற்றி இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இந்த டிசைன் இருந்தாலும் நல்லா கிராண்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு என்ன நடக்கணும்னோ அதுதான் நடக்குன்ற மாதிரி கடவுள் நமக்கு ஸோ அதையே நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்குது. நானும் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த யூடியூப்பில் நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நானும் ஒவ்வொரு சேனலாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் பார்க்கும் எனக்கு இது எந்த வழியில் விடுதுன்னு தெரியல. பார்க்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து அதே மாதிரியே ஒயிட் பீடு கொடுத்துக்கிட்டு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு, ஒரு சுகர் பீடு அந்தமாரி கொடுத்து மேலேயே வந்து லாக் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 5mm, அது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5mm பீடு, கோல்டு ஆன்டிக் பீடு. ஸோ இப்போ அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துக்கிட்டு கீழே அதே மாதிரி 3mm கோல்டு கலர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தமாரி கோல்டு கலர் பீடு, சுகர் பீடு ஒன்று அதுமாரி கொடுத்து ஃபுல்லாக அந்தமாரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த சென்டரில் மேலே இருக்கிற அந்த சென்டரில் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்காக மறுபடியும் மாற்றி இப்போ வந்து கீழே வந்து நான் வந்து கோல்டு கொடுத்துக்கிறதால மேலே வந்து ஒயிட் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சிம்பிள் டிசைன்ஸ் அந்தமாரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து என்னால் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அதையும் டிசைன் எடுத்து பண்ணி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தோணுச்சுன்னா ஏதோ அது டிசைனும் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்சால் அந்த வீடியோவும் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒயிட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கோல்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கீழே வந்து அது லாக் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதால இப்போ வந்து நம்ம லாக் கொடுத்துக்கணும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குது இந்த டிசைனு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.